வணக்கம். இன்று 23/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிரக நகர்வை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன். இந்த கிரக அமைப்பில் நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதி செவ்வாய் 3ல், இடம் கொடுத்த புதன் ராசிக்கு 11லையும் தனக்கு 9லையும் இருக்கு. 9ல் வக்கரஸ்தானத்தில் போயிட்டு 9ஆம் இடம் ஆட்சி, சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். தன்னுடைய ராசிக்கு இடம் கொடுத்தவர். 11ஆம் இடம் சனி ஆட்சியாக இருந்து 3ஆம் பார்வையை ராசியை பார்க்குறாரு. 2ல் தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கார். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு மேஷராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தில் குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வக்கர கிரகத்தை கூட பயணம், பரிவர்த்தனை யோகம் கூட. தனஸ்தானத்தில் 12ஆம் விரையாதிபதியாருடைய செவ்வாய் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். 10ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கு. ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் ஆட்சி. பொருளாதாரம் இன்னைக்கு ரிஷபராசி நபர்களுக்கு விபரீத பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எத்தனை மிக போட்டுக்கலாம். மிக சிறப்பான நாள் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. 5ஆம் இடம் வலுத்து இருக்கு. அதனால் யோகா 2க்கும் 5 கூட யோகமும் வலுத்து இருக்கு. அதனால் யோகமான நாள் தான் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம், ராசிக்கு 4 கூடிய புதன் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை கூட பாக்கியாதிபதி கூட சம்பந்தப்பட்டு ஆட்சி பெற்ற சனி கூட வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் அதிபதி 5க்கும் 12 கூடிய சுக்கிரன் 10ல் திரிகோணாதிபதி கேந்திராதிபதி ஆகிறார். பசங்களாலேயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இன்னைக்கு வலு ஆதாயம் உண்டு. கடகம், ராசியாதிபதி சந்திரன் 6ல், குரு வீட்டில். இடம் கொடுத்த குரு தனக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல வலிமையாக உட்காந்துருக்கிறார். 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து உச்ச வக்கரத்தில் போகிறார். கூட யார்? ராகு கூட போகிறதுல வக்கர கிரகத்தை கூட வக்கரமை கிரகம் போது அபரீதமான யோகம் உண்டு. அபரீதமான யோகம் காத்திருக்கு. திடீர் யோகம், திடீர் பண வரவு. குறிப்பாக 7ஆம் அதிபதி ஆட்சி 7க்கும் 8 கூடிய சனி 8ல் ஆட்சியாக உட்கார்ந்து விபரீத ராஜ்யத்தை உண்டு பண்ணி வெளிவட்டார உறவுனால அனுகூலமான நாள். சிம்மம், ராசியாதிபதி சூரியன் குரு வீட்டில் 8ல். இடம் கொடுத்த குரு 10ல் போய் உட்காந்து 10ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்க. அரசாங்க உதவி, அரசாங்கத்தினுடைய அனுகூலம், அரசாங்க ஜெயம். குறிப்பாக மாணவ செல்வங்களாக இருக்கிறவங்களுக்கும் அல்லது அரசாங்கத்தின் மூலம் உதவியை எதிர்பார்க்குறவங்களுக்கு அனுகூலமான இன்னைக்கு இந்த சிம்மராசினியர்களுக்கு.
கன்னி 1க்கு 10 ராசியாதிபதி புதன் 6ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டிருக்கார். 10ஆம் அதிபதி 6ல் குறிப்பாக உயரக வாகனம் சனி ஆட்சி பெற்ற கூட புதன் ராசியாதிபதி போகிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கும்போது 6ஆம் இடம் சனியாக இருக்கும்போது விவசாயம் அக்ரிகல்ச்சர் 2 ஒன்று தான். இரும்பு சம்பந்தப்பட்ட உயரக வாகனங்கள் உங்களுக்கு அனுகூலமான நாள். 6ஆம் இடம் வலுத்தரும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்களோட பொருளாதார மேலோங்கி. 2ஆம் ஆதி 2க்கு 9 கூடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான். அதனால் பெருசாக ஒன்றும் தடை ஒன்றும் இருக்காது. தேங்கிய நிலையில் பிற்பகுதிக்கு மேலே பொருளாதாரம் மேலோங்கி நினைச்சது நடந்தோம் நடக்கும். துலாம் ராசியாதிபதி உச்சம் வக்கர கிரகத்தை கூட தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். பரிவர்த்தனை யோகம் 3க்கும் 6 குடையவர், ராசிக்கு 8 குடையவங்க. பரிவர்த்தனை யோகம் 1 கொடுத்து 1 பெறுதல். சிண்டு வரல கொடுத்து பெரியவர். சின்னதாக பழைய மிஷினை வாங்கிட்டு விற்றுட்டு புதிய மிஷின் வாங்குவீங்க. அது மாதிரி பரிவர்த்தனை யோகம் உண்டு. கிராமத்து பழமொழி சொன்னால் சிண்டு வரல கொடுத்து பெரிய வரல வாங்குறது இன்றைக்கி உங்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு உண்டு. விருட்சிகம் ராசியாதிபதி செவ்வாய் தனக்கு 8ல் புதன் வீடு. இடம் கொடுத்த புதன் ஆட்சி பெற்ற 4ஆம் அதிபதி கூட ஆட்சி பெற்ற புதனை கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அம்மாவுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து விலகும். மத்தியானத்துக்கு மேலே கிளியர் ஆகிடும். மத்தியானத்துக்கு மேலே கீழ். அதே சமயத்தில் வாகன விருத்தி வலிமையாக இருக்கும். வாகனம் சரிங்கிறதுனால இரும்பு அல்லது இரும்பு சார்ந்த துறை உங்களுக்கு இன்றைக்கி சாதகம் அமையும். தனுசு ராசியாதிபதி குரு 6ல் 11க்கும் 6 கூடைய சுக்கிரன் 4ல் ஆட்சி. 11ஆம் இடம் வலிமையாக 4ல் இருக்கும்போது உயரக வாகனம் 6 தாண்டி சுபகாரியத்துக்காக போயிட்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைக்கி இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியாருடைய சனி 3ல் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அசாத்திய துணிச்சல் தைரியம் கூட 10ஆம் அதிபதியை 10க்கும் 7 கூடிய புதன் கூட உட்காந்துருக்காரு. வெளிவட்டாரங்கள் நல்லாயிருக்கும். இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் 3ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்தப்பட்டு வக்கரத்தில் போகும்போது வெளிவட்டார நண்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள். ஏற்கனவே வாங்கின நண்பர்கள் இன்றைக்கி சாதகமாக செயல்படுவாங்க. நம்பிக்கையற்ற நண்பர்கள் நம்பிக்கை உரியவராக மாறுவார். மகரம் ராசியாதிபதி சனி 2ல் தனஸ்தானத்தில் ஆட்சி. தனக்காரகன் அவனே. தனக்காரகன் குரு முழு யோகாதிபதியில் 5ல் உட்காந்துருக்கார். 12க்கும் 3 கூடையவர். பூர்வீக புண்ணியஸ்தலத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும். 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும். விரயம் 5ங்கிட்டு பூர்வீக புண்ணியஸ்தானம். பூர்வீக புண்ணியத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 2க்கும் 3க்கும் 5 கூடைய சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகங்கிறது லாபத்தில் தான் முடியும், நஷ்டத்தில் முடியாது. 2ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்து தன ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதி வலிமையாக உட்காந்துருக்கும்போது நன்மையை செய்வார். முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ல் வக்கரகதியில் போகிறாரு. குறிப்பாக குரு வீட்டில் ராகு கூட போகிற நன்மையை செய்வார். கும்பம் ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி. 5ஆம் அதிபதி ராசிக்கூடையே பயணிக்கிறார். இன்றைக்கி 5ஆம் இடம் சொந்தக்காரங்களாலே அல்லது நட்பு வட்டாரத்தில் அல்லது நெருங்கிய இரத்த உறவில் இன்றைக்கி அனுகூலமான நாள். குறிப்பாக தனஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு சுக்கிரனும் வக்கரத்தில் போகிறாங்க. 2ஆம் அதுக்கு இடம் கொடுத்த குரு தனக்கு 4ல் போய் உட்காந்து வாகன விருத்தி. அம்மாவுக்கு ஏதாவது உடல் இஷ்யூ இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே சரியாயிடும். மீனம் ராசிக்குள்ள சூரியன் சுக்கிரன் ராகு. ராசியாதிபதி குரு 3ல் 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள. பரிவர்த்தனை யோகம் மிக அற்புதமான நாள். தொட்டது துலங்கும்.
8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வக்கரமாக போகும்போது விபரீத ராஜயோகம். சூரிய அவர் 6ஆம் அதிபதி ஜென்மத்திலும் கேட்ட அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தில் லோன் போடுறது, அரசாங்கத்தினுடைய அனுகூலம், சூரிய வலிமையாக இருந்தால் அரசாங்கம் 10ல் சந்திரன் 5ஆம் அதிபதி 10ல் இருக்கார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். குறிப்பாக தர்மகர்மாதிபதியோ வேலை செய்யும். 9, 10 வலிமையாக இருக்கிறதுனால 4ஆம் இடம் வலிமையாக உட்காந்துருக்கு. அந்த 4ஆம் அதிபதி தனஸ்தானம் 4 போய் கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால சொத்து சுகத்தால் அனுகூலமுடைய நாள். நாளை பார்ப்போம்.